இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. மூன்று முக்கியமான விஷயங்களை இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்விதான், ஈரான் வெர்சஸ் இஸ்ரேல் அமெரிக்கா இந்த போர் எப்போது முடிவுக்கு வரும், ஈரான் எவ்வளவு நாள் தாங்கும், இந்த ஒரு கேள்விதான். இப்போ ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கிட்ட இருக்க ட்ரோன்ஸை பயன்படுத்தி வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அவங்களுடைய குறிப்பாக அமெரிக்கன் பேசஸை வைத்திருக்கக்கூடிய நாடுகளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அவங்களுடைய வான் பாதுகாப்பு சாதனத்தை வீக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வீக் பண்ண அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வீக் ஆகுது அப்படிங்கிறது தாண்டி அதோட காஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. ஸோ ஈரான் இப்போ இன்னொரு ஸ்ட்ராட்டஜி அவங்க என்ன பண்றாங்கன்னா, பொருளாதார இழப்பை அதிகமாக ஏற்படுத்துகிறார்கள். 10 நாட்கள் அதிகபட்சமாக 15 நாட்கள் கூட இந்த போரை செய்வதற்கான விஷயத்தை ஈரானால செய்ய முடியும். ஆனா ஈரானுடைய ஸ்ட்ராட்டஜியே வேற மாதிரி இருக்கு. அதாவது நாளுக்கு நாள் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி மாத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அதுவும் குறிப்பா இப்ப அவங்களுடைய டார்கெட் அப்படிங்கிறது அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் அழிக்கணும் அப்படிங்கிறது இல்ல. அவங்களுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆயில் அண்ட் கேஸ். அமெரிக்கா மிக முக்கியமான ஒரு ஏவுகணை சோதனை நடத்தியிருக்கிறாங்க. ஒரு வளைகுடாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நாடோட ஒரு போர் சூழல் ஏற்பட்டிருக்கிறது, போர் நடந்துகிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் அமெரிக்கா ஒரு ஏவுகணை சோதனை பண்றாங்கன்னா அதை நம்மளால தட்டி கழிச்சுட்டு போக முடியாது. அமெரிக்கா உலகத்தின் எந்த மூலையை அவங்க டார்கெட் பண்ணாலும் சரி, ஆஸ்திரேலியாவா இருந்தாலும் சரி, நியூசிலாந்தா இருந்தாலும் சரி, எதை டார்கெட் பண்ணாலும் சரி, 30 நிமிஷத்துல இந்த மிசைலால அங்க போய் தாக்குதல் நடத்த முடியும். அந்த மாதிரியான ஒரு மிசைல் தான் இது. ஸோ இதுல ஈரானை தாக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கே இடம் இல்லை, மிக நிச்சயமாக தாக்க முடியும். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு பதிவு போட்டுக்கிறாரு. இப்போ இந்த லோக்கல் பாலிடிக்ஸ்ல நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. இதை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லலாம், கமெண்ட் பண்ணலாம், என்ன வேணா செய்யலாம். ஆனா இந்த பேசிக்கான விஷயம் கூட தெரியாம ஒரு முதலமைச்சர் இந்த மாதிரி ட்வீட் போடுறது அப்படிங்கிறது இது எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தெரியல. ஆதரநேயர்களுக்கு அன்பு வணக்கம். 3 முக்கியமான விஷயங்களை இந்த காணொலியில் பார்க்க போறோம். எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்விதான், அதுலேருந்தே தொடங்கலாம் அப்படின்ட்டு. ஈரான் வெர்சஸ் இஸ்ரேல் அமெரிக்கா இந்த போர் எப்போது முடிவுக்கு வரும் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த கேள்விக்கான விடை தெரியணும் அப்படின்னா, ஈரானுடைய அந்த கெப்பாசிட்டி, அவங்களுடைய கெப்பாசிட்டி என்ன, அவங்க கெப்பாசிட்டி எவ்வளோ நாள் நீடிக்கும் அப்படிங்கிறத வச்சு நம்ம இந்த போர் எப்போ முடிவுக்கு வரும் அப்படிங்கிறத கணிக்க முடியும். ஏன்னா 2 நாடுகளுக்கும் போர் நடக்குது அப்படிங்கிற போது, அதுவும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து இந்த போரை ஈரான் மேல தொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். போரின் முதல் நாளே ஈரானுடைய தலைவர், சுப்ரீம் லீடர்னு அவங்க அழைக்கக்கூடிய அயத்துல்லா அலி கமீனி கொல்லப்பட்டிருக்கிறார். இருந்தாலும் அந்த சிஸ்டம், அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படிங்கிறதால இன்று வரை அந்த போர் நீடித்து வருகிறது அப்படிங்கிற ஒரு சூழல் இப்ப வரைக்கும் ஏற்பட்டிருக்கிறது. இப்போ இது அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி இது எப்போ முடிவுக்கு வரும், ஈரான் எவ்வளவு நாள் தாங்கும், இந்த ஒரு கேள்விதான். இந்த கேள்விக்கான பதில் கிடைச்சிச்சு அப்படின்னால இந்த போர் எவ்வளவு நாள் நீடிக்கும் அப்படிங்கறதுல நம்ம ஒரு உத்தேசமா ஒரு நாட்கள் நம்மளால சொல்ல முடியும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய அவைலபிள் டேட்டா இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஈரானுடைய ஆயுதங்கள், அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2 விஷயம் தான். ஒன்று மிசைல்ஸ், 2வது ட்ரோன்ஸ். ஏவுகணை, அதுக்கப்புறம் ட்ரோன்ஸ். இந்த 2 தான் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தா இருக்கு. இதை வச்சுதான் கிட்டத்தட்ட வளைகுடால எல்லா நாடுகள் மீதும் தாக்குதல் ஈரான் ஹை ப்ரொஃபைல்ல நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்கிறோம். ஸோ இப்போ அதுல என்ன நடக்க போகுது, ஈரான் கிட்ட இதுவரை இருந்த மிசைல்ஸ், ட்ரோன்ஸ் என்ன, இப்ப இருக்கிற ஸ்டாக் என்ன அப்படிங்கறத பார்ப்போம். மொதல் விஷயம், மிசைல்ஸ்ல 2 வகை, அதாவது ஷார்ட் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைல்ஸ், அப்புறம் மீடியம் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைல்ஸ். இந்த 2 மிசைல்ஸையும் சேர்த்து இப்போ ஈரான் கையில ஒரு 2500 பேலிஸ்டிக் மிசைல்ஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இதை லான்ச் பண்றதுக்கான லான்ச்சர்ஸ், இது கிட்டத்தட்ட 100 லான்ச்சர்ஸ் அவங்க கிட்ட அவைலபிளா இருக்கு. இதை தாண்டி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது அவங்க கிட்ட இருக்கு. அதுலயும் குறிப்பா இந்த ஷயட் 136 வகை ட்ரோன் அவங்களுடைய ஒரு
ஒரு ஸ்ட்ரென்த்தா இருக்கு. அதை அதிகபட்சமா வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கறத பாக்குறோம். இப்போ இந்த மார்ச் 5ஆம் தேதி வரை அவங்க யூஸ் பண்ண ட்ரோன்ஸ் அதுக்கப்புறம் வந்து மிசைல்ஸோட எண்ணிக்கை பார்த்தோம் அப்படின்னா இதுவரை ஈரான் 540 ஏவுகணைகளை வந்து ஏவி இருக்கிறது. அதே மாதிரி 2000 ட்ரோன்களை வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. இப்போ இருக்கும் இந்த மார்ச் 5ஆம் தேதி வரையான கணக்கு மட்டும்தான் இது. ஸோ இந்த கணக்குப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த போர் அப்படிங்கிறது எவ்வளவு நாள் நீடிக்கும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு நம்மளால வந்து கணிக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ கரண்டா பார்த்தோம் அப்படின்னா ஈரான் கிட்ட ட்ரோன்ஸ் அதுக்கப்புறம் மிசைல்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து கணக்கு வச்சா கூட ஒரு 4000 5000 மிசைல்ஸ் அண்ட் ட்ரோன்ஸ் தான் அவங்க கிட்ட அவைலபிளா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. இப்ப இதை வச்சு அவங்களால எத்தனை நாள் அந்த போரை வந்து சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு ரஃப்பான எஸ்டிமேட் படி ஒரு 10 நாள் அவங்களால வந்து இந்த ட்ரோன்ஸ் அண்ட் மிசைல்ஸை வச்சு சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி ஈரானும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாக்கின் அடிப்படையில் வச்சு அவங்களும் இந்த போர் யுக்தியை வந்து மாத்தி இருக்கிறாங்க. இந்த போர் தொடங்கிய இந்த டே 1ல ஒரே நாள்ல அந்த ஃபர்ஸ்ட் டேலயே 428 மிசைல்ஸ் வந்து அவங்க வந்து ஏவுனாங்க. ஆனா இப்ப இந்த டே 5ல அவங்க ஏவுன மிசைல்ஸோட எண்ணிக்கை வந்து வெறும் 42 மட்டும்தான். ஆனா அதே நேரத்தில் ஏவுகணைகளை ஏவக்கூடிய அந்த எண்ணிக்கையை வந்து குறைச்சிட்டு ட்ரோன்ஸை வந்து ஏவுறதுக்கான அந்த விஷயத்தை வந்து ஜாஸ்தி பண்ணிருக்கிறாங்க. ஏன்னா எதிரிகளுடைய அவங்க வச்சிருக்கக்கூடிய டார்கெட்ஸோடைய அங்க இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வீக் பண்றதுக்கு அவங்களுக்கு ட்ரோன் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து யூஸ் ஆகுது. நாம வந்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடைப்பட்ட அந்த போர்ல கிட்டத்தட்ட வெறும் ட்ரோனை மட்டுமே வச்சு ரஷ்யாவுக்கு எவ்வளவு கோடி மதிப்பிலான அந்த இழப்பை வந்து உக்ரைன் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஆப்ரேஷன் ஸ்பைடர் வந்து அதுக்கு மிகவும் முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டு. இப்போ அதே மாதிரி இப்போ ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கிட்ட இருக்க ட்ரோன்ஸை வந்து பயன்படுத்தி வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அவங்களுடைய குறிப்பாக அமெரிக்கன் பேசஸை வைத்திருக்கக்கூடிய நாடுகளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அவங்களுடைய வான் பாதுகாப்பு சாதனத்தை வீக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வெறும் வீக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வீக் பண்ண அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வீக் ஆகுது அப்படிங்கிறத தாண்டி அதோட காஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப வந்து ஜாஸ்தி. ட்ரோனுக்கு இவங்க பயன்படுத்தக்கூடிய காஸ்ட்டை விட அந்த ஏர் டிஃபென்ஸ் வந்து இந்த ட்ரோனை வந்து அடிச்சதுன்னா அதுக்கு பயன்படுத்தக்கூடிய காஸ்ட் அப்படிங்கிறது ஜாஸ்தி. ஸோ ஈரான் வந்து இப்போ இன்னொரு ஸ்ட்ராட்டஜி அவங்க என்ன பண்றாங்கன்னா பொருளாதார இழப்பை அதிகமாக ஏற்படுத்துகிறார்கள். எந்தெந்த நாடுக்குன்னா குறிப்பா அமெரிக்காவை பேஸா வைத்திருக்கக்கூடிய நாடுகள் வளைகுடா நாடுகள் அவங்களுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா மிகப்பெரிய பொருளாதார இழப்பை வந்து அவங்க வந்து ஏற்படுத்துறாங்க. இதுல இன்னொரு பாயிண்ட் வரலாம். ஈரான் வந்து மிகப்பெரிய நாடு, ஒரு ராணுவ கட்டமைப்பு இருக்கக்கூடிய நாடு. இந்த நாள் குறிப்பாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து நம்மை தாக்கக்கூடிய நாள் வரும் அப்படிங்கிறத மிக நிச்சயமா அவங்க கணிச்சு வச்சிருந்தாங்க. அப்படிங்கிறதால அவங்க இவ்வளவு விஷயத்த ஸ்டாக் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த போர் நடந்துகிட்டே இருந்தாலும் கூட இன்னொரு பக்கத்தில் அவங்களால உற்பத்தி செஞ்சுட்டு இருக்கிறது முடியும் தானே. ஸோ அவங்களால அப்பயும் எவ்வளோ செய்ய முடியும் அப்படின்னா ஒரு மாசத்துக்கு அவங்களால வந்து 100 மிசைல்ஸை வந்து ரெடி பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு மாசத்துக்கு அவங்களால 10,000 ட்ரோன்ஸ் வந்து ரெடி பண்ண முடியும். ஒரு நாளைக்கு 333 ட்ரோன்ஸும் ஒரு நாளைக்கு 2-3 மிசைல்ஸையும் அவங்களால வந்து ரெடி பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த போர் நடந்துட்டு இருந்தாலும் கூட அவங்களால வந்து இதை வந்து உருவாக்குறதுக்கான விஷயங்களையும் அவங்களால வந்து செய்ய முடியும். ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா 10 நாட்கள் அதிகபட்சமாக 15 நாட்கள் கூட இந்த போரை வந்து செய்வதற்கான அந்த ஒரு விஷயத்தை ஈரானால் வந்து செய்ய முடியும். ஆனால் ஈரானுடைய ஸ்ட்ராட்டஜியே வந்து வேற மாதிரி இருக்கு. அதாவது நாளுக்கு நாள் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக இப்போ அவங்களுடைய டார்கெட் அப்படிங்கிறது அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் அழிக்கணும் அப்படிங்கிறது இல்லை. அவங்களுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட்டு ஆயில் அண்ட் கேஸ். அவங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கு. இந்த உலகத்துக்கே ஜாஸ்தியாக எல்லாருக்குமே தெரியும் தான், இந்த உலகத்துக்கே ஜாஸ்தியாக இந்த ஆயில் அண்ட் கேஸை வந்து கொடுக்கக்கூடிய நாடுகளில் வளைகுடா நாடுகள் மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. ஸோ உலகம் முழுக்க ஒரு அழுத்தத்தை வந்து ஏற்படுத்தணும், உலகம் முழுக்க அமெரிக்காவுடைய கூட்டாளிகளாலேயே ஒரு அழுத்தத்தை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னா அமெரிக்கா மிக நிச்சயமாக இணங்கி வரும், அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணங்கி வரும், நிறுத்தும் அப்படிங்கிற அந்த ஒரு டாக்டிக்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியுது. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆயில் அண்ட் கேஸை வந்து குறி வச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ இதன் அடிப்படையில் இப்போ வச்ச உடனே நம்ம என்ன பார்த்தோம், ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ்ல அவங்க வந்து கை வச்சதுக்கு அப்புறம் அது வழியாக தான் நமக்கு இந்தியாவுக்கு தேவையான எரிபொருள் அப்புறம் கேஸ் எல்லாமே வரும். அந்த இடத்துல அவங்க கை வச்ச உடனேயே இந்திய பிரதமர் நேரடியாக இஸ்ரேல் பிரதமருக்கு தொடர்பு கொண்டு இந்த போரை வந்து எவ்வளவு சீக்கிரமா விரைவாக முடிவுக்கு கொண்டு வரணுமோ ஒரு விரைவாக முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னார். எந்த பிரதமர் இஸ்ரேலோட நாங்கள் துணை நிற்கிறோம்னு சொல்லிட்டு 2 நாள் முன்னாடி சொன்ன அதே பிரதமர் தான் இப்போ இதை சொன்னார். ஏன் அப்படின்னா எல்லா நாடுகளுக்கும் நியாய தர்மம் எல்லாத்தையும்
எல்லாத்தையுமே தாண்டி தங்களுடைய மக்கள் எவ்விதத்திலும் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் முக்கியம். அதே அடிப்படையில் இந்திய பிரதமர் அதை சொன்னார். இப்போ நம்ம இந்த காணொலி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஈரானுடைய அதிகாரி கிட்ட, ஈரானுடைய முக்கியமான ஒரு மினிஸ்டர் கிட்ட நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் நேரடியாக பேசி கொண்டிருக்கிறார். ஸோ இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல எல்லாருமே ஒரு தீவிரமான முனைப்பில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனால இது போர் எவ்வளவு நாள் போகுங்கிறத ஈரான் சைட்லேருந்து சொன்னோம். இப்போ ரெண்டாவது முக்கியமான செய்தியாக அமெரிக்கா மிக முக்கியமான ஒரு ஏவுகணை சோதனை வந்து நடத்தியிருக்கிறாங்க. இந்த ஏவுகணை சோதனை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த நேரத்தில், அதாவது கிட்டத்தட்ட ஒரு வளைகுடாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நாடோட ஒரு போர் சூழல் ஏற்பட்டிருக்கிறது, போர் நடந்துகிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் வந்து அமெரிக்கா ஒரு ஏவுகணை சோதனை பண்றாங்கன்னா அதை வந்து நம்மளால வந்து தட்டி கழிச்சுட்டு போக முடியாது. அது என்ன ஏவுகணை அப்படின்னு பார்ப்போம். டூம்ஸ்டே, அவங்க வந்து செல்லமா அழைக்கக்கூடியது தான் அந்த டூம்ஸ்டே மிசைல் அப்படின்னு சொல்லக்கூடியது. LMG-30G ரக மினிட்மேன் 3 அப்படிங்கிற ஒரு இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல், ICBM அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதாவது கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய பேலிஸ்டிக் ரக மிசைலை வந்து அவங்க வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மிசைலால அணு ஆயுதத்தை தாங்கி கொண்டு போய் தாக்குதல் நடத்த முடியும். இதுதான் இங்க வந்து நம்ம நோட் பண்ண வேண்டிய மிக முக்கியமான விஷயம். ஏன்னா ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது தெரியும். சாதாரண மிசைல்ஸால, என்ன லாங் ரேஞ்ச் மிசைல்ஸாலையும் வந்து தாக்குதல் அப்படிங்கிறது நடத்துவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனா இன்டர் கான்டினென்டல் மிசைல் அப்படிங்கிறது கண்டம் விட்டு கண்டம் பாயும் அப்படிங்கிறதால மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இப்ப இந்த மினிட்மேன் 3 இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல 1970 இருந்து அது வந்து சர்வீஸ்ல இருக்கு அமெரிக்காவுடைய ஆர்மில. அதே மாதிரி இந்த டூம்ஸ்டேன்னு அவங்க வந்து ஒரு செல்ல பேரோட வந்து கூப்பிடுறாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதே மாதிரி இதுல இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மார்ச் 4ஆம் தேதி கலிபோர்னியாவில் இருக்கக்கூடிய சாண்டா பார்பரா கண்ட்ரி ஸ்பேஸ் பேஸ்ல தான் அவங்க வந்து இந்த மிசைலை வந்து லான்ச் பண்ணி இதை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா GT-254 அப்படி இல்லைனா GT-255 அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட 10,000 மைல்ஸ் இந்த பசிபிக்கை நோக்கி இந்த டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து அமெரிக்கா வந்து செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த ரெடினஸ், ரிலையபிலிட்டி, அப்புறம் அக்யூரபிலிட்டி, இது எல்லாமே இந்த இதில் வந்து கணக்கு எடுத்திருக்கிறாங்க. இப்போ இதோட ரேஞ்ச் என்னன்னு பார்ப்போம். 13,000 கிலோமீட்டர். யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 8,000 மைல். ஸோ அமெரிக்கா உலகத்தின் எந்த மூலையை அவங்க டார்கெட் பண்ணாலும் சரி, ஆஸ்திரேலியாவா இருந்தாலும் சரி, நியூசிலாந்தா இருந்தாலும் சரி, எதை டார்கெட் பண்ணாலும் சரி, 30 நிமிஷத்துல இந்த மிசைலால அங்க போய் தாக்குதல் நடத்த முடியும். அந்த மாதிரியான ஒரு மிசைல் தான் வந்து இது. ஸோ இதோடைய டிராவல் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 13,000 கிலோமீட்டர். ஸோ இதில் வந்து ஈரானை தாக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கே இடம் இல்லை, மிக நிச்சயமாக தாக்க முடியும். இதோட ஸ்பீட் அப்படிங்கிறது வந்து 24,000 கிலோமீட்டர் பர் அவர். அரை மணி நேரத்தில் உலகின் எந்த மூலைக்கும் போக முடியும்னா அதோட ஸ்பீடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது வந்து 24,000 கிலோமீட்டர் பர் அவரில் இது வந்து பயணிக்கக்கூடியது. ஸோ இதோட பேலோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு லோடை வந்து தாங்கி கொண்டு போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 475 கிலோ இது வந்து தாங்கி கொண்டு போகக்கூடிய பேலோடோட வைக்கக்கூடிய ஒரு மிசைலா இருக்கு. அதே மாதிரி 3 நியூக்ளியர் வார்ஹெட்ஸை கூட இதால் வந்து கொண்டு போக முடியும். அது என்ன ரகம் அப்படின்னா W78 அப்புறம் W87 நியூக்ளியர் வார்ஹெட்ஸ், அதாவது அணு ஆயுதத்தை தாங்கி கொண்டு இந்த மிசைலால போக முடியும் அப்படிங்கிறது தான் இதில் நம்ம இன்னும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக வந்து இருக்கிறது. இதோட மேனுஃபேக்சரிங், இதோட ரேட் பார்த்தோம் அப்படின்னா $7 to $10 மில்லியன் இதோட ரேட் அப்படிங்கிறது. அதை தாண்டி இது விளைவிக்கக்கூடிய ஆபத்து அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கும். மிக குறிப்பாக அணு ஆயுதம் வந்து ஈரான் வைத்திருக்கிறாங்க, அதற்காக தான் நாங்கள் இந்த போரை நடத்துகிறோம் அப்படின்ட்டு வந்து அமெரிக்கா ஒரு பக்கம் சொன்னாலும் கூட, போரை இந்த அதுவும் குறிப்பாக அணு ஆயுதத்தை பயன்படுத்திய நாடுகளில் யார் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதே அமெரிக்கா தான். அதனால இந்த நேரத்தில் ஈரானு கூட இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த மிசைலை வந்து அவங்க டெஸ்ட் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு செய்தி. இது சைக்கலாஜிக்கல் ஒரு வார்ஃபேருக்காகவும் நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இது அடுத்து எதை நோக்கி இவங்க எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்திலும் எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி இந்த மிசைலை இந்த போரில் இவங்க பயன்படுத்த மாட்டாங்க அப்படிங்கிறது தான் வந்து ஒரு பொதுவான புரிதலாக இருக்கிறது. ஏன்னா இதை பயன்படுத்தினாங்கன்னா இதோட ஸ்கேல் ஆஃப் எஸ்கலேஷன் அப்படிங்கிறது வந்து வேற லெவலாக போகும். அதே மாதிரி இது உலக போரை நோக்கியும் செல்லக்கூடிய ஒரு அபாயம் அப்படிங்கிறது ஏற்படும். ஏன்னா ஈரான் பின்னாடியில் இப்பவும் வந்து இருக்கிறது, சைனாவும் ரஷ்யாவும் இருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து இன்னமும் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. குறிப்பாக இப்போ ஈரான் நடத்தக்கூடிய இந்த அட்டாக்ஸ், குறிப்பாக வளைகுடா நாடுகளில் அவங்க நடத்தக்கூடிய அட்டாக்ஸ் எல்லாமே சைனா கொடுத்த மேப், அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த கோஆர்டினேட்ஸ், அப்புறம் அவங்களோட
நம்மளுடைய இன்டெலிஜென்ட் டேட்டா அடிப்படையில் தான் ஈரான் நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தியரி அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்கு. அப்படிங்கிற போது இப்ப இந்த ஏவுகணை ஏவி தாக்குதல் நடத்தினா அது மிகப்பெரிய எஸ்கலேஷனா இருக்கும். ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இந்த பதிவோட இறுதியா தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு பதிவை வந்து போட்டுக்கிறாரு. திடீர்னு ஜியோ பாலிட்டிக்ஸில் தமிழக அரசியல் பற்றி நம்ம பேசணுமா அப்படின்னா இதுவும் ஜியோ பொலிட்டிக்கல் ரீதியாக தான் நம்ம அணுக வேண்டியிருக்கு. ஏன்னா இன்னைக்கு அவர் போட்டிருக்கக்கூடிய ஒரு பதிவு என்ன அப்படின்னா, when the United States decides to allow India to purchase Russia oil for 30 days, it raises the fundamental question, need another country for approval. அதாவது அமெரிக்காவுடைய அரசாங்கம் என்னென்ன விஷயங்களை சொல்றாங்க, குறிப்பாக அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்னென்ன விஷயங்களை சொல்றாரு அப்படிங்கிறத இந்தியாவும் சரி மற்றவங்களும் சரி பெரிய அளவுக்கு வந்து சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா ட்ரம்ப் அப்படிங்கிற அந்த நபர் எப்பேற்பட்டவர் நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட 100 வாட்டிக்கு மேலே ஆப்ரேஷன் சிந்தூரை வந்து குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் வார நான் தான் நிறுத்தினேன் நெஞ்சை வந்து பொழந்து காமிச்சாலும் கூட இந்தியா வந்து அதை சட்டை கூட செய்யலை. ஸோ இப்போ நம்மளுடைய முதலமைச்சர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி வந்து அமெரிக்கா வந்து 30 நாள் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க, நீ ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கிக்கலாம்னு இந்தியா கொடுத்துருக்காங்க. ஏன்னா அமெரிக்கா சொல்லி தான் நம்ம வாங்கணுமா? அப்ப அமெரிக்கா தான் நம்மளுடைய வெளியுறவு கொள்கையில முடிவு செய்தா, அப்ப நம்மளுடைய அரசாங்கம் வீக்கா இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுக்கிறார். இந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா, முதல் விஷயம், உக்ரைன்ல ரஷ்யா நடத்தக்கூடிய போருக்கு காரணமே இந்தியாவுடைய காசு தான். இந்தியா வந்து பிளட் மணி, இந்த போரையே வந்து இயக்கிறதுக்கு இந்தியாவோட காசு தான் பயன்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப்ல இருந்து ட்ரம்ப்போடைய மார்க்கோ ரூபியோ நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் சொல்லி கூட எந்த இடத்துலையும் அதுக்கு வந்து இந்தியா ரியாக்ட் பண்ணவே இல்லை. அதே நேரத்தில் ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம வாங்கக்கூடிய ஆயிலையும் வந்து நம்ம நிறுத்தவே இல்லை. அதை தான் ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒருவேளை நம்மளுடைய முதலமைச்சர் சொல்ற மாதிரி அமெரிக்கா சொல்லி நம்ம வந்து இந்த வாங்குறத வந்து நிறுத்தி இருக்கோம் அப்படின்னா அந்த பர்சன்டேஜ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், இல்லை இறங்கி இருக்கும், எப்படியாவது ஆயிருக்கும். ஆனால் எந்த ஒரு மாற்றமுமே இல்லாமல் இருக்கு. ரெண்டாவது விஷயம், இப்போ நாம ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறோம் அப்படின்னா இது ஏதோ அமெரிக்காவுக்கு எதிராக வாங்குறோம் அப்படிங்கிறது கிடையாது. சீப்பா இருக்கு அப்படிங்கிறதால நம்ம போனோம் அங்க வாங்குறதுக்கு. ஏன் அப்படின்னா நம்மளுடைய மக்களுக்கு அதை வந்து அஃபோர்டபுள் ரேட்ல கொடுக்கணும் அப்படிங்கிற பொறுப்பு மத்திய அரசாங்கத்திடம் இருக்கு. அப்படிங்கிறதால ரஷ்யா அதை ஆஃபர் பண்ணும்போது அந்த ஆஃபரை எடுத்துக்கிட்டோம். குறிப்பா எப்போ எடுத்துக்கிட்டோம்? 2025 மிட்ல தான் இதோட பீக் நடந்தது. கிட்டத்தட்ட 2% ஆயில் வாங்கிட்டு இருந்த நாம ரஷ்யா கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 40% ஆக்கணும். ஏன்னா அவங்க வந்து நமக்கு வந்து சலுகை விலையில கொடுக்குறேன், ஆயில் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதனால கிட்டத்தட்ட 40% ஆச்சு அந்த நம்ம வந்து ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறது. ஆனா அதுவே 2025 ஃபைனல் இயர்ல பார்க்கும்போது 36%, கிட்டத்தட்ட 4%, 40%, 36% வந்து குறைஞ்சிச்சு. அப்புறம் 2025 நவம்பர் மாசத்துல பார்த்தோம் அப்படின்னா 27% குறைஞ்சிச்சு. டிசம்பர்ல பார்த்தோம்னா அதே 24% இருந்துச்சு. இப்போ ஜனவரியில 19.3%, அதாவது வந்து ஒரு டிராஸ்டிக்கான கம்மியா, கிட்டத்தட்ட 20% வந்து கம்மியா இருக்கு. பாத்தீங்களா, அமெரிக்காவுக்கு பயந்து இவங்க வந்து 20% வந்து ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறது வந்து குறைச்சிட்டாங்க அப்படின்னு. முதல் விஷயம், அமெரிக்காவுக்கு பயந்து நாம வந்து ஆயிலை நிறுத்தி இருக்கணும் அப்படின்னா முழுமையாக நிறுத்தி இருக்கணும். நம்ம அந்த மாதிரி நிறுத்தல. அதே நேரத்தில் 20% கம்மி பண்ணியிருக்குமானா, ஆமாம் கம்மி பண்ணியிருக்கிறோம். ஆனால் பிப்ரவரி இந்த போன மாதம், இப்போ நம்ம மார்ச்சில் பேசிட்டு இருக்கோம் இல்லையா, பிப்ரவரி 2026 இந்த கணக்கின்படி நம்ம ரஷ்யா கிட்டேருந்து வாங்கக்கூடிய ஆயிலோட பர்சன்டேஜ் வந்து 30%. ஸோ 10% வந்து ஏறி இருக்கு. ஜனவரியிலேருந்து கம்பேர் பண்ணும்போது பிப்ரவரி மாதம் 10% ஜாஸ்தியாக தான் வந்து நம்ம வந்து ஆயில் வாங்குறோம். ஸோ அதனால அமெரிக்கா டிக்டேட் பண்ணி நம்ம கேட்கக்கூடிய இடத்துல இந்தியா இல்லவே இல்லை. அதே மாதிரி அமெரிக்கா சொல்லி நாம் வந்து ரஷ்யா கிட்ட வந்து நம்ம வந்து நம்மளோட ரஷ்யாவுடைய நம்ம முடிவு பண்றோமா அப்படின்னா அதுவும் கிடையாது. ஏன்னா ரஷ்யா ஒரு லாங் ஸ்டாண்ட் பார்ட்னர் ஃபார் இந்தியா. அது மட்டும் இல்லாம இன்னும் பல்வேறு வகையில நம்ம நிறைய விஷயங்கள் அவங்களோட வந்து கை கோர்த்து நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்தியா கிட்டத்தட்ட 80-85% நம்மளுடைய ஆயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து இறக்குமதி பண்ணக்கூடிய இடத்துல இருக்கும். அப்படிங்கிறதால இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ நம்ம அமெரிக்காவுக்கு எந்த இடத்துக்கும் நம்ம வந்து பயப்படலை அப்படிங்கிறது ஒரு காரணம். ரெண்டாவது, இப்போ இன்னும் வரும் நாட்களில் நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறது அப்படிங்கிறது ஜாஸ்தியாக போகுது அப்படிங்கிறது 2. மூணாவது பாருங்க, ஒருவேளை இப்போ நாம் வந்து அமெரிக்காவுக்கு பயந்து நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறது கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத வந்து ரஷ்யா உணர்ந்திருந்தா ரஷ்யா சொல்லியிருக்கோம் இல்லையா. இப்போ ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரஷ்யா ஹஸ் ரிஜெக்டட் தி US claims that no reason to believe that India has changed its stance. ட்ரம்ப் சொன்னார், நாங்கள் சொல்லி தான் இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்க நிறுத்திட்டாங்க அப்படின்னும் போது ரஷ்யா என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்களுடைய கருத்தில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, இந்தியா அப்படி செய்யலை அப்படின்ட்டு ரஷ்யா வந்து சொல்லியிருக்கிறாங்க.
ஸோ எந்த இடத்திலும் அமெரிக்காவுக்காக நாம் வந்து வளைஞ்சு கொடுத்தோ, அதுவும் குறிப்பாக ரஷ்யா வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கோ இல்லை. நம்ம S-400 நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துலேருந்து நம்மளுடைய டிஃபென்ஸில் நிறைய விஷயங்கள் இன்னமும் வந்து நம்ம ரஷ்யா கிட்ட கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி 2030 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வர்த்தகத்துக்கும் நம்ம வந்து ஒரு எல்லை வந்து வச்சிருக்கிறோம். 2030க்குள்ள இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான அந்த வர்த்தகம் அப்படிங்கிறது $100 மில்லியன் இருக்கணும் அப்படிங்கிற அந்த இலக்கை வைத்து இந்த பார்ட்னர்ஷிப் வந்து நகர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இதை சொல்லும் போதே ஸ்பெஷல் அண்ட் ப்ரிவிலேஜ்டு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் இப்படி தான் வந்து நம்ம இதை அழைக்கிறோமே. எப்பயிலேருந்து, இன்னைக்கு நேரத்துலேருந்து 2010 நாம் வந்து இதை இப்படி தான் வந்து அழைச்சிட்டு இருக்கிறோம். 2024-25 படி நமக்கும் ரஷ்யாவுக்குமான அந்த வர்த்தகம் அப்படிங்கிறது $68 பில்லியன் இருக்கு. இது $100 பில்லியன் கொண்டு போகணும் 2030க்குள்ளங்கிற இலக்கை வைத்து நம்ம வந்து ஓடிட்டு இருக்கிறோம். அதனால ஸோ வந்து அமெரிக்கா சொல்லிடுச்சு நம்ம வந்து கேட்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உள்ளூர் அரசியலுக்கு வேணா வந்து சரியா இருக்கலாம். இந்த ஜியோ பாலிடிக்ஸ் அப்படின்னு வர்றப்போ இந்தியா யாருக்கும் பயந்த, யாருக்கும் அடங்க வேண்டிய ஒரு இடத்தில் தற்போது இல்லவே இல்லை. இது சாதாரண ஒரு ஜியோ பாலிடிக்ஸை ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஃபாலோ பண்ணக்கூடிய, இல்லைனா இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும். தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தெரியல அப்படிங்கிறது வந்து வருத்தமா இருக்கு. அவர் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ இந்த லோக்கல் பாலிடிக்ஸ்ல நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. இதை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லலாம், கமெண்ட் பண்ணலாம், என்ன வேணா செய்யலாம். ஆனா இந்த பேசிக்கான விஷயம் கூட தெரியாம ஒரு முதலமைச்சர் இந்த மாதிரி வந்து ட்வீட் போடுறது அப்படிங்கிறது வந்து இது எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறது வந்து தெரியல. நாடு விஷயத்துல இந்த நாட்டை ஆளக்கூடிய மத்திய அரசாங்கத்தை ஆளக்கூடிய கட்சி மீது என்ன விமர்சனம் வேணா வைக்கலாம். ஆனா அந்த விமர்சனம் ஒட்டுமொத்த நாடின் மீது இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்தா இருக்கு. மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். அது நன்றி, வணக்கம்.